வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த சிகப்பு கலர் கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 5990 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 6020 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ஜோன். ஸோ இந்த இடத்த ரெஃபரன்ஸை வச்சு செல் பண்ணுறவங்க 6060 அடிப்படையான ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் இந்த இடத்துல பை சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கிறதுனால க்ரூட் ஆயில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிட்ருக்கு. 6200 பக்கமாக இருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் ட்ராப் ஆன காரணத்தினால ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக தற்காலிகமான பையிங் இருக்கலாம். ஆனால் க்ரூட் ஆயிலோட மொத்த ட்ரெண்ட் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிறது 6060 அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு மார்க்கெட் மேலே போய் இந்த 6020 உள்ளே என்ட்ரான உடனே நம்ம சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. இது நம்ம எதிர்பார்த்த விஷயந்தான். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் ஓரளவு இங்கே சப்போர்ட் எடுத்து 6060 பக்கமாக போக முயற்சி செஞ்சுருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த 6060ன்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அது மேலே போக முடியாத காரணத்தினால அங்கேருந்து மறுபடியும் சரிவை சந்திச்சு அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் போர்டு கடைசியாக 6010 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இது ஒரு கன்சாலிடேஷன் சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த 6000 இல்லை 6020க்கு பக்கமாகவே இல்லை இதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நம்ம போன வாரம் என்ன வெள்ளிக்கிழமை நினச்சோமோ அதே தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த 6020க்கு மேலே க்ரூட் ஆயில் மார்க்கெட் போகிற சமயத்தில் மறுபடியும் நம்ம சார்ட்டிங் டூல் இந்த இடத்துல முழு கவனமும் வச்சுருக்க காரணத்தினால பை சிக்னல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. க்ரூட் ஆயிலுடைய ஒரு மொத்த ட்ரெண்டை பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் டே ட்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தற்காலிகமாக வர வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அந்த அடிப்படையில் நம்ம சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுத்ததுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் இல்லை அது பக்கமாகவே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வர்றது நல்லது. என்றைக்குமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது. இது ஒரு ஜோன், ஒரு ஏரியா. நேற்று மார்க்கெட்டில் அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 6060 தொடுறதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஏன்னா இப்போல்லாம் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னால் முன்னாடியே ஆர்டர் போட்டு வச்சுருவாங்க. அதை தொடக்கூட சில சமயம் விடுறது கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் ஆனால் மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுனில் தான் இருக்க போகுது அப்படின்றதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் 6020 மேலே வர ஆப்ஷனை எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக எடுங்க. டே ட்ரேடிங் பண்ணுற சமயத்தில் ஓவரால் ட்ரெண்டை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அந்த ஓவரால் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணுற சமயத்தில் ஓரளவு ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். கவலையப்படாதீங்க, குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அது கண்டிப்பாக உதவியாக இருக்குன்றதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறமா 6020 கீழே வந்து தானாகவே குட்வில் அது செல் சிக்னலுக்கு சாதகமாக தான் பயன்படுத்திக்கும். அப்படி மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா 5960 மற்றும் 5920 வரைக்கும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.